எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சவுந்தரராஜுங்க. மரியா எஃப்சிபா வந்து என்னோடய ஒய்ஃபு. அவங்க வந்து சுமதி ஜெயின் ஹைஸ்கூலில் 2021 வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஹைஸ்கூல் டீச்சராக, சோஷியல் சயின்ஸ் டீச்சராக வேலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், எய்டட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள கன்சிடர் பண்ணி இவங்களுடைய ரிஸ்யூம் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு அவங்க ஸ்க்ரூட்னிங் பண்ணி சர்டிஃபிகேட் எல்லாம் அப்போ தான் இவங்களை வந்து டெம்பரரி டீச்சராக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதமும் வந்து சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்கள சேர்த்தாங்க. ஆனால் சேர்த்துட்ட பிறகு 3 months ஆச்சு, 6 months ஆச்சு, 1 year ஆச்சு, 2 years ஆச்சு, 3 years ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் 1 ரூபாய் கொடுக்கல சேலரி. இந்த 2025 ஃபெப்ரவரியில் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து விஜய் கர்நாடகா அப்படின்ற ஒரு கன்னடா பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ சுமதி ஜெயின் ஹைஸ்கூலுக்கு வந்து 4 டீச்சர் வேணுமாக்குது, ஹிந்தி டீச்சர் வேணுமாக்குது, மேக்ஸ் டீச்சர் வேணுமாக்குது, சோஷியல் டீச்சர் வேணுமாக்குது, இங்கிலீஷ் டீச்சர் வேணுமாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் 4 பேர் வேலை பண்ணியிருக்கிறாங்க. சேலரி இல்லாமல் தான் வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்ரீனிவாஸ்பூர்லேருந்து வராங்க, இங்கிலீஷ் டீச்சரு. ஹிந்தி டீச்சர் முல்பாகல்லேருந்து வராரு. மேக்ஸ் டீச்சர் கோலார்லேருந்து வராங்க. சோஷியல் டீச்சர் இவங்க மட்டும் தான் வந்து கேஜிஎஃப்பில் பிறந்து கேஜிஎஃப்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. இதில் அந்த 3 பேருக்கு, ஸ்ரீனிவாஸ்பூர், முல்பாகல், கோலார், இவங்க 3 பேருக்கும் வந்து அப்ரூவல் பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் வந்து அப்ரூவல் பண்ணாமல் இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிள் இல்லாமல் 4 வருஷமாக நீ எப்படி ஸ்கூலில் இவங்களை சேர்த்துக்கின? 4 வருஷமாக எப்படி நீ இவங்களை பாடத்தை நடத்த வச்ச ஸ்கூலில்? 4 வருஷமாக நீ எப்படி இது போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் வேல்யூவேஷனுக்கு அனுப்புறீங்க? என்கிட்ட இருக்குது. கர்நாடகா கவர்மெண்ட்டு மல்லேஸ்வரம்லேருந்து எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்திருக்கு, வித்து இது வந்திருக்குது எங்களுக்கு. அந்த கரெக்ஷன் வந்து லெட்டரு என்கிட்ட இருக்குது. ப்ளஸ் என்சிசிக்கு இவங்க எலிஜிபிலிட்டி இல்லை. எப்படி நீ என்சிசிக்கு இன்சார்ஜாக வச்சேன்னு? 4 வருஷமாக நீ எப்படி என்சிசிக்கு எலிஜிபிலிட்டியை வச்ச? இன்டர்ன்ஷிப்க்கு சென்ட் மேரிஸ்க்கு 1 வருஷமா சுமதி ஜெயின் ஹைஸ்கூல் த்ரூ சுமதி ஜெயின் ஹைஸ்கூல் எப்படி அனுப்பின நீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு? இது கேட்டாக்கா நாங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க எப்படி அப்ரூவல் ஆனாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க மினிஸ்டர் லெவல்லேருந்து வந்தாங்க, அவங்க எம்எல்ஏ லெவல்லேருந்து வந்தாங்க அப்படின்ட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு அசோக் ஜெயின் எங்ககிட்ட சொல்கிறாரு. சசிகுமார் சொல்கிறாரு எங்ககிட்ட, என்னன்ற உங்களால் வந்து அந்த லெவலுக்கு போக முடியாது, உங்களாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எங்களால் அதெல்லாம் பண்ண முடியாது. எங்களுக்கு கூட எம்எல்ஏ வேணும், எங்களுக்கு கூட மினிஸ்டர் வேணும், எங்களுக்கும் அந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நாங்கள் வந்து சும்மா கேட்டுன்னு இல்லை, 4 வருஷமாக வேலை பண்ணிக்கிறாங்க, 1 ரூபாய் சம்பளம் கொடுக்கல. நாங்கள் வந்து நியாயத்தை தான் கேட்டுன்னுக்கிறோம். நாங்கள் வந்து அநியாயமாக வந்து இப்போ பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு. வேறு யாரையோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பெரிய அஃபிஷியலோட பொண்ணு வந்து இன்டர்வியூக்கு வந்துச்சு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஏற்றுட்டு அந்த பொண்ணை வந்து அந்த லேடியை வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் கேட்டுன்னு இல்லை. இவங்க வந்து 4 வருஷமாக வேலை பண்ணாங்க, 4 வருஷமாக சம்பளம் இல்லை. 4 வருஷத்துக்கு she have got so many opportunities. இவங்களுக்கு ஒரு மந்த்தும் வந்து இவங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லாத்தையும் வேணாம் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே சொல்லிச்சு, வேணாம்மா நாங்களே கொடுக்குறோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு, நீ என்னத்துக்காங்க எங்கன்னு போகிற, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி 4 வருஷமாக இவங்களை ஏமாற்றி எங்களை இந்த நிலைமைக்கு எடுத்துன்னு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நியாயம் வந்து கண்டிப்பாக வேணும். 4 வருஷம் நாங்கள் சேலரி கேட்கும்போது நாங்கள் வந்து 2021 வந்து இவங்க ஜாயின் பண்ணும்போதே வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுமான்னு சொன்னாங்க. சரி சார், எவ்வளோ சார் பண்ணோன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2021 டிசம்பர்லேயே வந்து 2.5 lakhs rupees ஸ்கூல் உள்ளவே நானும் என் ஒய்ஃபும் எங்கள் ஆன்டி 3 பேர் தான் கொடுத்தோம் அசோக் ஜெயின் சசிகுமார் கிட்ட. அப்புறமா 2022 ஜூனில் வந்து 6,60,000 ரூபாய் வந்து எங்கள் ஆன்டி வீட்டில் கௌதம் நகரில் வந்து வாங்கிட்டு போனார். அப்போது எங்கள் மாமனாருக்கு காலை ஏற்றிட்டு உக்காந்துருந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட வந்து அவங்களுக்கு 6,60,000 ரூபாய் அவர் வந்து வீட்டிலே வந்து வாங்கிட்டு போனாங்க. வந்து அதுக்கப்புறமா 3 லட்ச ரூபாய் திரும்பி ஸ்கூல்லே கொடுத்தோம் 2023. வீட்டிலே வந்து வாங்கிட்டு போனாங்க. கௌதம் நகர்லேயே வந்து 3 லட்ச ரூபாய் திரும்பி வந்து வாங்கிட்டு போனாங்க. மொத்தம் 12,10,000 ரூபாய் கொடுத்துக்கிறோங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை,
இது ஏன்னாக்கா நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, நீங்களே பிரைப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் எங்களுக்கு கேட்பீங்க. நாங்கள் பிரைப் கொடுக்கல, மேனேஜ்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணோம். பிரைப்னா நாங்களே கேட்டிருப்போம், ஏன் பிரைப் கொடுக்கணும், ஷி ஆர் எலிஜிபிள் ஃபார் சோஷியல் டீச்சரு அப்படின்னு நாங்களே சொல்லியிருக்கோம். அதுக்காக எங்களுக்கு வந்து 4 வருஷமா வேலை பண்ணோம், காசு கொடுத்துக்கிறோம். அது சேலரி கேட்டதுக்கு கண்டிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிக்கிறேன், நான் கண்டிப்பாக வந்து சேலரி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க எங்களுக்கு. ஆனால் இன்னைய வரைக்கும் சேலரி வந்து கொடுக்கல. இன்டர்வியூ வந்துச்சு, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க, 3 man கமிட்டியாக வி ஆர் ஆல் சாட்டிஸ்ஃபைட் சொன்னாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் வந்து அவங்க வந்து தில்லு முள்ளு பண்ணி எங்களை வந்து வெளியே எடுத்துட்டு வேற ஒரு கேண்டிடேட்டை உள்ள புஷ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக வந்து நாங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட வந்துக்கிறோம். எங்களுக்கு கமிஷன் சொல்லாத, நான் ஹியூமன் ரைட்ஸு ஃபெடரேஷனு கமிஷன் சொல்லி தான் நேற்று ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அது கமிஷன்ன்றது வார்த்தையே வரக்கூடாது. கமிஷனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. கமிஷனு கர்நாடகா கமிஷனு நேஷனல் கமிஷன் இருக்குது. நாங்கள் ஒரு அங்கம், இஸ் ஒன் ஆஃப் த ஃபெடரேஷன், நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன். நாங்கள் ஃபெடரேஷனில் இருக்கிறோம். அதனால் வந்து என்கிட்ட காலையில் வந்தாருங்க, அவர் சொல்லிட்டாருங்களா, காலையில் வந்தாருங்க என்கிட்ட. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். 2 பேர் வந்தாங்க. நான் எல்லா விஷயத்தெல்லாம் கேட்டுக்கினேன். இன்னும் நடந்துச்சு, இன்னும் சுச்சுவேஷனு என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சா, இந்த மாதிரி ஆச்சாமா கரெக்டாக உண்மையாக சொல்லணும். ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரு இந்த கொஸ்டினை ரேஸ் பண்ண போகிறப்ப தப்பாகிடக்கூடாது. அதனால் வந்து ஏன்னா கேஜிஎஃப்பில் நம்ம ஒரு விஷயத்துக்கு போனால் பல மாற்றங்களாக சொல்லப்படுறது கருத்து. அதனால் வந்து உண்மையாக கருத்து நீங்களே இருக்கணுமா, ப்ரெஸ் மீட் பண்ணுறப்ப நீயே வரணும், நீயே சொல்லணும். நான் உனக்கு காலமெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், அது ஒரு மாற்று கருத்து இல்லை. விஷயம் என்னன்னா, கேஜிஎஃப் எய்டட் ஸ்கூல், அது சுமதி ஜெயின் எய்டட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு எய்டட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு. இது தங்க வயலில் ஒரு கேண்டிஸ் லைனில் இருக்கிற பொண்ணு இங்கே ஒரு வேலை பண்ணுறதுக்கு வந்து அதுக்கிட்ட நீ 12,10,000 ரூபாய் வாங்கிக்கினேன். நீ லஞ்சம் வாங்கினியோ இல்லை டொனேஷன் வாங்கினியோ, நீ அதுக்கு தானே வேலை கற்றுக்கணும். எங்கேயோ நர்சாபுரம் எட்டு வந்தோம், கோலாரில் எட்டு வந்தோம், முல்பாகல் எட்டு வந்து கேஜிஎஃப் எய்டட் சீனிவாஸ்பூரில் எட்டு வந்து நீ கேஜிஎஃப்ல அப்புறம் எய்டட் ஸ்கூலு. யார் தங்க வயலில் வெல் எஜுகேட்டடு எவ்வளோ டீச்சர் இருக்கிறாங்க, இங்கே கொடுங்க, கேஜிஎஃப்ல கொடுங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஒரு இது வேலை வாய்ப்பு உண்டாக்கணும். ஒரு பட்சி பொண்ணு, ஒரு எஜுகேட்டடு பொண்ணுக்கு நீ வேலை கொடுக்காத லஞ்சம் வாங்குறன்னா நீ யாருக்கு கொடுக்க போற? சரி, இங்கே 12 லட்சம் 25 லட்சம் கிட்ட 12-10 கொடுத்துக்கிறாங்க, ஒன்று கொடுக்காத போயிட்டு போகிறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. இந்த சுமதி ஜெயின் ஸ்கூலில் வந்து 99 பேர் எக்ஸாம் செய்தாங்க. இவன் எஜுகேஷன் பற்றி பேசுகிறான். 13 பேர் தான் பாஸ் பண்ணது. எவ்வளோ? 10th 13% நில்லு நீ. நான் அப்போ என்ன கேட்டேன், தனசேகர் ஹெட்மாஸ்டர் கேட்டேன், சார் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவர் பேசுறது எவிடன்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பாப்பா குத்துக்கிறது உண்மைன்னு சொல்கிறது என்கிட்ட எவிடன்ஸ் வச்சுன்னுக்கிறேன். ஆனாலும் நான் என்னன்றேன்னா, கேம் ப்ளே பண்ணாதீங்க. யாருனா வந்தால் இல்லை, நம்ம தங்க வயலில் பிறந்ததுனால தங்க வயல் பொண்ணு எம்ஏ பிஎட் முடிச்சுக்குது, இஸ் குவாலிஃபைடு பர்சனு, வேலை கொடுத்தா அவங்க கேட்கறதுக்கு வராங்க. பணமோ வாங்கிக்கினேன். அவங்களுக்கு இது மட்டும் 2021 25 மட்டும் சேலரி கொடுக்கல. எப்படி அந்த குடும்பம் அர்த்தம்? உங்கள் ஸ்கூலில் தானே டீச்சர் ஆகுது, சரி எல்லாம் நீ விட்டுரு. இது எப்படி நீ வேல்யூவேஷனுக்கு அனுப்புற, கரெக்ஷனுக்கு எக்ஸாம் கரெக்ஷனுக்கு எப்படி அனுப்புற? நீ போர்டு எக்ஸாமுக்கு எப்படி அனுப்புற? நீ எலிஜிபிள் இருக்கிறது போர்டு எக்ஸாமுக்கு அனுப்புற? நீ மலேசியத்தில் லெட்டர் வருது, எல்லாம் வருது, ஐடி கார்டு கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரிறப்போ முல்பாகலில் சீனிவாஸ்புரம் எடுத்து கேஜிஎஃப்ல எய்டட் ஸ்கூலில் வேலைக்கு போடுறேன். என் தங்க வயலில் ஜனம் இல்லையா? இந்த ஊரில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஊரில் இருக்கிற லீடர்களுக்கு தெரியாதா? தங்க வயலில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் ஒரு எம்ஏ பிஎட் படிச்சு பொண்ணுக்கு வேலை கொடுக்காத, முல்பாகல்லையும் செந்தாமன்ல சிதிலக்கட்டால் இருக்கிறவங்களை எட்டு வந்து வேலை கொடுத்துருந்தா என் ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? எந்த பேஸில் வேலை கிடைக்கும்? இது நாங்கள் கேட்டால் தப்பு, இது நாங்கள் சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ் தப்பு. ஹியூமன் ரைட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. என்ன மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள? என்னுடைய அதிகாரத்தை நான் கேட்குறேன். அதனால் வந்து தயவு செய்து இதை நாங்கள் பெருசு பண்ண போகிறதுக்குள்ளோ இந்த வேலை வாய்ப்பு இந்த பாப்பா கொடுக்கணுன்ட்டு என்னுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இப்போ இதில் அமிச்சிங்க இல்லையா, கூகுள் பேல 50,000 ரூபா அமிச்சின்னு சொன்னீங்க இல்லையா, அது ப்ரூஃப் கிட்ட மொபைல் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபோன் பே பாருங்க, இது வந்து எவிடன்ஸு. 50,000 ரூபாய் வந்து சசிகுமார் சுமதி ஜெயின் ஹைஸ்கூல் கிளர்க்கு அவர் ஃபோன்லேருந்து எங்களுக்கு 50,000 rupees வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இது இருக்குது பாருங்க. நாங்கள் வந்து சும்மா எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆமாங்க, பர்சனல் அக்கௌண்ட்.
வாங்குறது உறுதிங்கண்ணா. எல்லாம் இவங்க ஏழு ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டீச்சருக்கு 25 லட்சம் 30 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுறான். கேட்கறது உறுதி, இவங்க வாங்குறது. அதில் வெளியில் சொல்லக்கூடாதுன்றது, வெளியில் சொல்லாத. அப்படியே பார்க்குது எல்லா ஏழு ஸ்கூல்லையும் இதை வந்துருக்குது. இந்த ஸ்கூலில் வெளியே வந்துருக்குது. தப்பு தவிர எல்லா வந்துக்கிறாங்க. ஸ்கூல்லையும் ஜாயின் 25 to 30 lakhs. ಏಳು ಸ್ಕೂಲ್ ಮುಟ್ಟಲ್ಲ, ಅದು ಎಲ್ಲ ಆಫೀಸಲ್ಲಿ ಸೇಮ್ ಕ್ಯಾಟಗರಿಯಲ್ಲಿ ಇರುವರು. ಅವ್ರು ಏನೇನು ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಹೇಳ್ತೀವಿ. ಇಷ್ಟು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರ ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ, ಸುಮತಿ ಜೈನ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ 12,10,000 ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಇದು ಯಾರು ಕಾಲಕ್ಕೆ ಹಾಕಿರುತ್ತೆ? ನೀವು ಕೇಳ್ತೀರಾ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫೀಸಲ್ಲಿ ಬಂದು? ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಕಮಿಷನ್ ಕೇಳಿರೋ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ನಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ, ನಾವು ಅದೇ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫೀಸರ್ ಹತ್ರ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡ್ತೀವಿ. ಲೀಗಲ ಹೋಗ್ತೀವಿ, ಲೀಗಲ ಕೇಳ್ತೀವಿ. ಇದೇ ನಮ್ಮ ಕೆಲಸ. ಇವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡ್ತೀನಿ ಹೇಳಿ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಸಫರ್ ಆಗುತ್ತಲ್ಲ. 25 lakhs ಕೇಳಿದ್ರ 12,10,000 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೀವು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅಸೋಸಿಯೇಟ್ KJP ಇರೋರು ಕೆಲಸ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ. ಹೆಣ್ಮಕ್ಳು ಓದಿಲ್ಲ, MA BD ಓದಿದ್ದಾರೆ, ಬೇರೆ ಏನು ಬೇಕು ಅವ್ರು? 2001 to 2024 25 ಮೀಟರ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, 22,000 ಪರ್ ಮಂತ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಯಾವುದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಕೇಳಿದ್ರೆ ತಪ್ಪು. ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರೆ, ಟೀಮ್ ಮಿಸ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಏನು ಮಿಸ್ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ? ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಜನರಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಎಲ್ಲ ನೀವು ಪ್ರೆಸ್ ಅವರು, ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಜನರಲ್ ಆಗಿ ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ತಪ್ಪಾಗಿದ್ರೆ, ಇದೇ ಕೆಲವು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಏಳೇಳು ಸ್ಕೂಲಲ್ಲಿ 210 rupees ತಗೊಳ್ಬೇಕು ಫೀಸ್. ಏಳೇಳು ಸ್ಕೂಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಡ್ತಾರೆ, ಎಷ್ಟು ತಗೊಳ್ತಾರೆ? 4,000 5,000 ಇವು ತಗೊಳ್ಳೋಕೆ ಹೇಳ್ತಾರ? ಇದು ನಾವು ಕೇಳಿದ್ರೆ ತಪ್ಪು. ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಕೇಳಿದ್ರೆ ತಪ್ಪು. ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಅವ್ರು ಬಲವಂತವಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಯಾರು ಬರ್ತಾರೆ? ಯಾರಾದ್ರೂ ಸ್ಕೂಲ್ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೂತ್ಕೊಳ್ತೀವಿ, ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಹತ್ರ ಕೂತ್ಕೊಂಡು ಕೇಳ್ತೀವಿ. ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರೋದು BO, ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರೋದು DDP, ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಎಜುಕೇಶನ್ ಕಮಿಷನರ್, ಎಜುಕೇಶನ್ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ. ಅದು ಬಿಟ್ಟರೆ ಯಾವ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ನಮ್ಗೇನು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. 1000 ಜನ 1000 ಹೇಳಿ, ಐ ಆಮ್ ರೈಟ್ ಪರ್ಸನ್. ನಾನು ಕೇಳಕ್ಕೆ ರೈಟ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಧೈರ್ಯ ಇರುತ್ತೆ, ನಾನು ಕೇಳಲೇ ಕೇಳ್ತೀನಿ. 1000 ಅಂತ ನಾನು ಕೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. ನಿಮಗೆ ಇವ್ರಿಗೆ ನ್ಯಾಯ ಬೇಕು. ಯಾಕೆ ತಪ್ಪು ಮಾಡಿರೋದು? ಸುಮತಿ ಜೈನ್ ಸ್ಕೂಲ್, ಸುಮತಿ ಜೈನ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅಶೋಕ್ ಜೈನ್ ಓಪನ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾರೆ, 12,10,000 ಕೊಟ್ಟಿವಿ. ಡೈಟ್ ವೈಸಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. 21 2 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಡಿಸೆಂಬರಲ್ಲಿ. 22 ಜೂನ್ 3 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, 6.6 lakhs. 6 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ 22 ಜೂನಲ್ಲಿ. ಅದೇ ಥರ ಇನ್ನೊಂದು ಯಾವತ್ತಪ್ಪ 23 ಒಂದು 3 ಲಕ್ಷ. ಎಲ್ಲ ಇಷ್ಟೆಲ್ಲ ತಗೊಂಡ್ರೆ ಬರೀ ಎವಿಡೆನ್ಸ್ ಏನು ಬೇಕು? ಎವಿಡೆನ್ಸ್ ಯಾರ ಹತ್ರ ಎವಿಡೆನ್ಸ್ ಇಲ್ಲ. 50,000 ಮಾತ್ರ ಎವಿಡೆನ್ಸ್ ಇದೆ. ಈಗೆಲ್ಲ ಒಂಥರ ಕ್ರಿಮಿನಲ್ ಥರ ಮೇಂಟೈನ್ ಮಾಡೋದು. ಎವಿಡೆನ್ಸ್ ಯಾರ ಹತ್ರ 50,000 ರಿಟರ್ನ್ ಮಾಡಿಸಿದ್ದಾರೆ. ನಾನು ಕೇಳಿದರೆ ತಪ್ಪು. ಏನು ತಪ್ಪು? ಕೇಳಲೇಬೇಕು, ಕೇಳ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ ಇರುವಾಗ ಕೇಳ್ತೀನಿ. ಇನ್ನು ಇನ್ನೊಬ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಬಾಬು ಭಯ ಪಟ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಲ. 101% ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ನನ್ನ ಮನೆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಕೊಡಿ. ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ನಮ್ಮ ಬಾಬು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾನ, ಅವನ ಮನೆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಹಾಕಿ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿ. ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡೋದು ಇದೇ ಒಂಥರ ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ಗೆ. ಅದು ಬಿಟ್ಟು ಅದು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗೋದು ಬೇಕಾಗಲ್ಲ. ನಾವು ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀವಿ. ಏನಾದರೂ ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಆನ್ಸರ್ ಮಾಡ್ತೀನಿ. ಏನಾದರೂ ಕ್ವಶನ್ ರೇಸ್ ಮಾಡಿ